ஸோ வெல்கம் பேக். இன்னைக்கு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஓன் லாங்குவேஜில் மாற்றிட்டு அவங்க கொடுத்த டேட்டாஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரித்து எடுத்து எழுதிடணும். ஒரு இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரித்து என்னென்ன கொடுத்துருக்காங்க மொத்த டேட்டாஸும் மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் தனித்தனியாக எழுதி ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சரியா? டேட்டாஸை பெருகிய கற்றுக்கணும். ஸோ தீபேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீபேஷ் அவனோட பேர் எழுதிடுறான். brought 3 notebooks 2 pens for ₹80. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 80 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் 3 நோட்டு 2 பென்னு. அப்போ எக்ஸை வந்து காஸ்ட் ஆஃப் நோட் புக்குன்னு எடுத்துக்கிறேன். நோட் புக்கு ஒய்யை வந்து காஸ்ட் ஆஃப் பென்னு எடுத்துக்கிறேன். அப்போ தீபேஷ் என்ன பண்ணியிருக்கான், 3 நோட் புக்னா 3 into x plus 2 into y எவ்வளோக்கு 80 rupees வாங்கியிருக்கான். ஓகேவா? His friend Ramesh said that the price of each notebook could be ₹25. ஸோ தீபேஷோட ஃப்ரெண்டு ரமேஷ் நான் சொல்லியிருக்கான் 3 notebook cost. ரமேஷ் said that the price of each notebook x வந்து 25 இருக்கலாம். அப்போ 3x வந்து என்னவா இருக்கும், 3x 75. ஏன்னா 1 25 ரூபானா 3 75 ரூபாய் அதான் சொல்லியிருக்கான். 2 pens would be cost. y வந்து 2 pen 2y 5. அப்போ y வந்து 2.5 சொல்லியிருக்கான். சரியா? another friend அமர் felt that ரமேஷ் அமர் நான் சொல்றான் 2.50 பைசே ஃபார் 1 பென் வாஸ். 2000 ரூபாய்க்குலாம் பென்னு தரமாட்டான், அவன் சொல்றது ரொம்ப கம்மி. என்னவா இருக்கலாம்னா அட்லீஸ்ட் பென் வந்து ஒய் தானே, ஒய் வந்து 16 ரூபீஸாக இருக்கணும். அட்லீஸ்ட் 16 ரூபீஸ் ஆச்சு இருக்கணும். தென் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் நோட் புக் உட் ஆல்சோ. அப்போ பென்னும் 16 ரூபான்றான், நோட்டும் 16 ரூபான்றான் இவன். சரியா? ஸோ தீபேஷ் போய் வாங்கி வந்துட்டான் கடையில் போயிட்டு. என்னென்ன வாங்கினா 3 நோட் புக்கு 2 பென் 80 ரூபா கொடுத்து வாங்கி வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு ரமேஷ் நான் சொல்கிறான், அதே நோட் புக் 25 ரூபா, ஒரு நோட் புக்கு 3 நோட் புக்ல 1 25 ரூபானா 3 75 ரூபா, 2 பென் 5 ரூபா, அப்போ ஒரு பெண்ணு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கான். பக்கத்துல இந்த அம்மர் என்ன சொல்றான், 2000 ரூபாய்க்கெல்லாம் பெண்ணு தரமாட்டாங்க, பெண்ணும் 16 ரூபாய் இருக்கும், நோட்டும் 16 ரூபாய் இருக்கும் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அப்புறமா ஆதித்யா என்ன பண்றான் அப்படின்னா, ஆதித்யாவும் கடைக்கு போய் வாங்கியிருக்கான். பாட் த சேம் டைப் ஆஃப் நோட் புக் அண்ட் பென். இதே பெண்ணு இதே நோட் புக் வாங்கியிருக்கான். இ பெய்ட் 110 ஃபார் 4 நோட்டு. 4 நோட்டுனா 4x பிளஸ் 3 பென்னு. இவன் எவ்வளவு குத்து வாங்கியிருக்கான்னா 110 ரூபாய் குத்து வாங்கியிருக்கான். சரியா? 110 ரூபாய் குத்து 4 நோட்டு 3 பென் வாங்கியிருக்கான். சரியா? இதுதான் மொத்த இன்ஃபர்மேஷனும். இப்போ இன்ஃபர்மேஷன் வச்சு கொஸ்டின் நான் கேட்டிருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த டேட்டாஸை நீ தனித்தனியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவன் கேட்கறத ஈஸியா போட்டு வந்துடலாம். whether the estimation of Ramesh and Amar is applicable for Aditya. இவன் சொன்னதும் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்றான். எப்படி செக் பண்ணலாம்னா, நம்ம யூஸ்வலா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு கரெக்டாக செக் பண்ணுவோம். பார்த்தீங்களா, 2 சைடு RHS LHS சேம் ஆகுது, அது மாதிரி செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆதித்யாவோட ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 4x plus 3y equal to 110. ஸோ இந்த x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x வந்து 125, 4 into 25 plus 3 into y ஓட வேல்யூ 2.5 equal to 110. சப்போஸ் இது 2 சைடும் LHS equal to RHS வந்துச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். இப்போ செக் பண்ணலாம். 4 into 25 வந்து 100, 3 into 2.5 7.5. அப்போ 107.5, இந்த சைடு 110 இருக்கு. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு நான் சொல்லிடுறேன். அப்போ இவன் சொன்னது தப்பா இருக்கும். யார் சொன்னது? ரமேஷ் சொன்னது தப்பா இருக்கும். சரி, அமர் சொன்னதாச்சும் கரெக்டா இருக்குமா, அதையும் பார்த்தலாம். அதே ஈக்குவேஷன்ல 4 into x பதில் 16 போட போறான். 3க்கு பதிலும் 16 ஈக்குவல் டு எவ்வளோ வரணும், 110 வரணுமா. அப்போ 16 மல்டிபிள் பண்ணி தான் பார்க்கணும். 16 into 4 6 are 24, 4 1s are 4, 64 plus 16 into 3 பண்ணீங்கன்னா 3 6 are 18, 3 1s are 3, 48. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 110 வருதா பாருங்க. 48 64 அப்ப 8 plus 4 12 1 11 112 வருது. 112 not equal to 110. அப்ப ரெண்டு பேர் சொன்னதுமே தப்பு.
ஸோ வேர்டிங்ஸில் எடுத்து முடிச்சிடுறீங்க. வேர்டிங்ஸில் the estimation of Ramesh and Amar is not applicable அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். சரியா? நாட் அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெளிவாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், let the cost of one notebook be x, நம்ம அதுதான் அசியூம் பண்ணிருக்கோம். and that of pen be y. which of the following sets describes the given equation? அதுதான் நம்ம அந்த வேர்டிங்ஸை ஈக்குவேஷனை கேட்குறான். நான் கிவன்ல எழுதிட்டேன்ல, அப்போ அதையே நம்ம ஆன்சராக எழுதிடலாம். என்னது? 3x plus 2y equal to 80. செகண்ட் ஈக்குவேஷன் 4x plus 3y equal to 110. இது எழுதினாலே போதும். அதான் let the cost of which of the following set describes a given problem. இதுதான் given problem. வேர்டிங்ஸ்லேருந்து மாற்றி எழுதிட்டோம். தேர்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல நான் இங்கே பண்ணுறேன். தேர்ட் கொஸ்டினா எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் நோட் புக் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம்ல, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நான் கண்டுபிடிச்சிடறேன். எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் பென்னும் கேட்டிருக்காங்களா, அப்போ என்ன பண்ணுறேன், ஒய்யை எலிமினேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட 3 மல்டிபிள் பண்ணுறேன். 3 3s are 9x, 3 2s are 6y, 3 8s are 24. 3 8s are 24. செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2 4s are 8x plus 2 3s are 6y, 220 ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போனா 9 minus 8x, இது வந்து 240 minus 220 20. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் நோட் புக் வந்து 20 rupees. காஸ்ட் ஆஃப் நோட் புக் வந்து 20 rupees. சரியா? அதோட நிறுத்தினாலும் ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் ஆர் கொஸ்டின் எப்படி பண்ணோன்றதை தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் பென்னும் போது எந்த ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, 3 into 20 plus 2y equal to 80. அப்போ 2y is equal to 80. இது 60. 60 இந்த சைடு வரும்போது மைனஸ் 60. அப்போ 80 minus 60 வந்து 20. 2y equal to 20, y equal to 20 by 2 10. அப்போ காஸ்ட் ஆஃப் பென் வந்து 10 rupees. சரியா? அது கூட என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் if they purchase same type 15 நோட்புக் வந்து x plus 12 பென். அப்போ 15 into x வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 20 கண்டுபிடிச்சோம். 15 into 20 plus 12 into 10. 15 2s are 30, 300 வரும். இது வந்து 10 120. ஸோ ஆன்சர் வந்து 300 420. ஸோ ஃபைனல் ஆன்சர் the cost of, அதெல்லாம் வேர்டிங்ஸோட நீ முடிச்சிடும். the cost of 50 notebook and 12 pen is 420. Next case study question. Mr. R.K. Agarwal is the owner of a famous amusement park in Delhi. The ticket charge for the park is rupees 150 rupees for children. சின்ன பசங்களுக்கு பரவாயில்ல, சீப்பான அம்யூஸ்மெண்ட் பார்க் அதான் இருக்கு. rupees 400 for adult. இப்பெல்லாம் ரேட் அதிகமாகிடுச்சு. Generally he does not go to the park and it is managed by the team of staff. அவர் போக மாட்டாராம், அவங்க ஸ்டாஃபே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்களாம். One day Mr. Agarwal decided to random check the park and went there. ஸோ அவங்களாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் போகிறாராம். he was checked the cash counter. சரி, நேராக போயிட்டு கல்லால் உட்காந்து பார்க்குறாரு எவ்வளோ காசு இருக்குன்ட்டு. he found that 480 tickets. மொத்தம் எவ்வளோ டிக்கெட்ஸு, 480 tickets were sold. அதில் சின்ன பசங்க எவ்வளோ, பெரிய பசங்க எவ்வளோன்னு சொல்லலை, ஜஸ்ட் 480 tickets were sold. rupees அமௌண்ட் எவ்வளோ, 480 tickets எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னா 1,34,500 rupees கரெக்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கணுமா. எக்ஸ் நான் எடுத்துக்கலாம்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எடுத்துக்கிறேன். ஒய்ய நம்பர் ஆஃப் அடல்ட். அப்ப மொத்தம் 480. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய்ய வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 480. அது 480 ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். அப்புறம் அமௌண்ட் வச்சு பண்ணலாம். எக்ஸ் 10 பேர் 10 சில்ட்ரனா அவங்களுக்கு அதோட ருபீஸ். அப்ப 150 எக்ஸ் பிளஸ் 400 ஒய் 400 y is equal to
1,34,500. இப்போ இதுலயுமே இவ்வளவு பெரிய ஈக்குவேஷன் பண்றது கஷ்டம்ல. அப்ப என்ன பண்ணுங்க, எல்லாத்துலயும் 0 இருக்கா, ஃபர்ஸ்ட் 10 டிவைட் பண்ணா எல்லாத்துலயும் ஒரு 0 போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5 டேபிள்ஸால டிவைட் பண்ணலாம். 3x plus 5 8s are 8y equal to 5 2s are 10, remaining 3 இருக்கும். 5 6 are 30, remaining 4, 5 9s are 45, ஒரு 0. சரியா? அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷனா வந்துச்சு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒன்னொன்னா அதை கேட்டு சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். Let the number of children visited be x and number of adults visited be y. நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். Which of the following is the correct system of equation that model the problem? ஸோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின், how many children are visited the park? How many adults are visit the park? அப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்துற போது நான் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x y 480 இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்ல 3x 8y 2690 இருக்கா. அப்ப எலிமினேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிபிள் பண்றேன். 3 ஆல மல்டிபிள் பண்ணனா வர பாருங்க, 3x plus 3y equal to 48 into 3 பண்ணனா 3 8 are 24, 3 4 1440. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 3x plus 8y equal to 2690. இப்போ சேம் சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் தான் பண்ணணும். எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ இதுனா வரும் -5y 2690 மைனஸ் தான், மைனஸ் தான் பெரிய நம்பர். அப்போ 1440 சப்ராக்ட் பண்ணனா வரும் பாருங்க 0. 9ல 4 போச்சுன்னா 5, 6ல 4 போச்சுன்னா 2, 1 1250. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். y ஓட வேல்யூ 1250 divided by 5. 5 2s are 10, remaining 2, 5 5s are, y வந்து 250 வருது பாருங்க. அப்ப y வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், அடல்ட், நம்பர் ஆஃப் அடல்ட் வந்து அன்னைக்கு எத்தனை அடல்ட் வந்திருப்பாங்கன்னா 250 அடல்ட். அதே மாதிரி அதான செகண்ட் கொஸ்டின்ல how many children visited. அப்ப x வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus y வந்து 480. அப்ப x is equal to 480 minus y minus 250. 480ல 250 போச்சுன்னா எவ்வளோ, 0 30 230. So number of children visited 230, number of adults visited 250. முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின், how much amount collected if 300 children and 350 adults visited the park. அப்ப 300 சில்ட்ரனுக்கு எவ்வளவு டிக்கெட், 150 ரூபாய். ஸோ 300 into 150 plus 300 children plus 350 adult. 350 into adultோட ஃபேர் வந்து 400. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? 15 3s are 45, 3 zeros போட்டுக்கணும். அதே மாதிரி 35 4s are எவ்வளோ வரும், 35 into 4, 35 into 4 4 is 20, 4 3s are 12, 4 3s are 12, 140. சரியா? 35 into 4 பண்ணினா 4 5s are 20, 4 3s are 12, 13 14, 140 plus 140 3 zeros. அப்ப எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கும், இதுல ஒரு 4 0, இதுல 3 0. ஆர்டர் கரெக்டா போட்டு 1 4 4 zeros 1 2 3 4. இது வந்து 3 zeros 1 2 3 3 zeros 45. ஆட் பண்ணுங்க கரெக்டா. 0 0 0 5 8 1 1,85,000. சரியா? அப்ப இதோட ஆன்சர் வந்து 1,85,000 தான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? எத்தனை பேரு, 300 சில்ட்ரன் 350 அடல்ட் வந்தா அன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னா 1,85,000. ஓகே, நெக்ஸ்ட் அதுலயே 6 கொஸ்டின், அதையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். What is the total visited children and adult together 750. அப்ப number of children plus number of adult வந்து 750. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y வந்து 750, x plus y வந்து 750. The total amount collected is 2,12,500. What is the number of children and adults visited? So இது அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் பேஜ்ல சால்வ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y equal to 750.
x plus y equal to 750. Next என்ன பண்ணோம், இது மாதிரி ஈக்குவேஷன் அமௌண்ட் கலெக்டட் எவ்வளோ 150x plus 400y 150x plus 400y எவ்வளோ கலெக்ட் ஆச்சு 2,12,500 2,12,500. இப்போ இதுலையுமே என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு 5 ஆல் டிவைட் பண்ணிடலாம். 5 3s are 5 8s are 5 4s are 20, ரிமைனிங் 1, 5 2s are 10, 2 5s are. ஸோ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். 3x plus 3y equal to 75 into 3, 3 5s are 15, 3 7s are 21, 22, 2250. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 3x plus 8y equal to 4250. ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணாலே பண்ணிடலாம். minus 5y 4250 minus 2250 சப்ராக்ட் பண்ணினா 0002 minus 2000. Y is equal to 2000 divided by 5, 5 1s are 5 4s are 400. Y வந்து 400. X வந்து என்ன பண்ணலாம், x plus y equal to 750. So y is equal to 750 minus x is equal to 750 minus 400. அப்பனா ஒரு 750 ல 400 போச்சுனா 0. 350 05 350 பரம். x equal to 350. சரியா, x is equal to 350. Next case based question. Varsha is a licensed architecture and design, very innovative house. She has made a house layout for her client, which is given below. In the layout, the design and the measurement has been made such that the area of 2 bedrooms and kitchens are together 95 square meter. Area of 2 bedroom and 1 kitchen. எத்தனை பெட்ரூம் இருக்கு, இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம். இதோட 2 பெட்ரூமோட ஏரியா அண்ட் கிச்சன் ஏரியா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் 95. ஏரியானா என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத். சரியா, அப்ப ஏரியா ஆஃப் பெட்ரூம் இது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட ஏரியா 5x, செகண்ட் பெட்ரூம் இது ரெண்டும் ஒரே லைன் மாதிரி தான் இருக்கு. சரியா, டாட்டர் லைன்ல போட்டா அப்ப இதோட ஏரியாவும் இதோட டைமென்ஷனும் 5, இதோட எக்ஸ் 5x. ரெண்டு பெட்ரூமோட ஏரியா 5x plus 5x. ரெண்டு பெட்ரூம் முடிஞ்சிச்சு. அண்ட் கிச்சனோட ஏரியா என்ன பண்ணலாம், கிச்சன் வந்து y, அதோட டைமென்ஷன் வந்து 5y. சரியா, 5y. இதோட ஏரியா வந்து எவ்வளோனா 95. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி அதெல்லாம் 5x plus 5x 10x plus 5y equal to 95. இதை டிவைட் பை 5 பண்ணனா divided by 5 பண்ணனா 2x plus y equal to 5 1s are 5, remaining 4, 5 9s are 19. So this is equation 1. இது மட்டும் தான் given கொடுத்திருக்காங்க. Which pair of linear equation does describe the equation, describe this situation? So ஒரு ஈக்குவேஷன் அவன் கொடுத்ததை வச்சு எடுத்துட்டா, இன்னொரு ஈக்குவேஷன் நான் எப்படி எடுக்க போறேன் பாரு. ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. ஆப்போசிட் சைட்ஸ்ல மேல என்னென்ன இருக்கு பாரு, எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இது கீழே 15 இருக்கா. ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் 2 மார்க்ல எல்லாம் சால்வ் பண்ணிருப்போம் பாரு, மேல ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலன்ட்டா. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 மைனஸ் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனா ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அவன் கொடுத்த வேர்டிங்ஸ் ஒன்று, டயக்ராம்ல இருந்து ஒன்று. ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அவுட்டர் பவுண்டரி ஆஃப் த லேயர். லென்த் ஆஃப் த அவுட்டர் பவுண்டரி. பவுண்டரினா அது சுற்றி இருக்கிறது, இந்த லென்த் பெரிமீட்டர் தான் பவுண்டரின்னு சொல்லலாம். அவுட்டர் பவுண்டரி ஆஃப் த லேஅவுட் எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இந்த ஒரு சைடு எவ்வளோ இருக்கு, 5 + 2 + 5. அப்போ எவ்வளோ
10 12 இதோட லென்த் டோட்டல் லென்த் 12 கரெக்டா இதோட லென்த் 12 5 plus 5 10 10 plus 2 12 இதோட லென்த் 15 அப்ப என்ன பண்ணலாம் பெரிமீட்டர் பவுண்டரி கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா தெரிஞ்சா ஃபார்முலா அப்படின்னா 2 into L plus B சரியா அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்னா இந்த சைடு சேமாக தான் இருக்கும் 12 plus 12 plus 15 ஆப்போசிட் சைட் ஆஃப் 15 அதை தான் நான் சொல்லியிருப்பாங்க 2 into L plus B இது போட்டாலும் ஓகே இல்லை இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலாம் 2 into L லென்த் வந்து 15 பிரெத் வந்து 12 15 plus 12 வந்து 7 27 into 2 2 7s are 14 2 2s are 4 5 54 so 54 meter boundary வந்து 54 meter முடிச்சிட்டோமா next third questionல what is the area of bedroom 1 bedroom 1 in the region of 5x what is the area of living room in the layout so first bedroom தேவை அதோட ஏரியா தானா x கண்டுபிடிக்கணும் அப்ப x கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரெண்டு ஈக்குவேஷனும் அப்படியே சால்வ் பண்ணலாம் 2x plus y equal to 19 x plus y equal to 13 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா இது கேன்சல் ஆயிடும் 2x ல x போச்சுனா x 19 ல 13 போச்சுனா 6 so x வந்து 6 ன்னு வந்துச்சு so x 6 னா y எவ்வளவு வர போகுது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 2 into x plus y equal to 19 2 into x வந்து 2 into 6 plus y equal to 19 2 6 are 12 plus y equal to 19 y equal to 19 minus 12 y equal to 7 சரியா so அப்ப இது 6 இது 7 செக் பண்ணி பாருங்க 6 plus 7 13 12 13 13 14 15 15 கரெக்டா வந்துச்சு 15 equal to 15 சரி ஓகே அவனா கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் தி பெட்ரூம் 1 ஏரியா ஆஃப் பெட்ரூம் 1 வந்து 5x 5 into x x ஓட வேல்யூ 5 into 6 30 ஸ்கொயர் மீட்டர் முடிஞ்சிச்சு அதுலயே இன்னொரு क्वेश्चन வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் லிவிங் ரூம்னா அது இந்த ஃபுல் ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் இந்த பாக்ஸ் இதோட லென்த் 6 இது 2 அப்ப இந்த ரீஜன் மட்டும் நான் வரும் இந்த ரீஜன் மட்டும் 6 2s are 12 பிளஸ் இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்க இது 2 y வந்து 7 அப்ப இந்த லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் 2 plus 7 9 இந்த ஹைட் வந்து டயகிராம்ல 5 plus 2 7 அப்ப இந்த ரீஜனுக்கு என்ன பண்ணோம் 9 into 7 so 12 plus 7 9s are 63 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 63 plus 12 5 72 so அப்ப ஏரியா ஆஃப் லிவிங் ரூம் வந்து 72 ஸ்கொயர் மீட்டர் ஆர் क्वेश्चन போட்டா முடிஞ்சிச்சு ஆர் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க what is the cost of laying tiles in kitchen at the rate of 50 இது வந்து நான் 75 இங்க அங்க 75 போட்டுருக்கேன் இங்க 72 ன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க 75 ஆர் क्वेश्चनல what is the cost of laying tiles in kitchen at the rate of 50 per square meter கிச்சன் எங்க இருக்கு அதோட டைமென்ஷன் 7 5 7 5s are 35 35 கிச்சனோட ஏரியா வந்து 35 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 50 rupees அப்ப 35 ஸ்கொயர் மீட்டருக்கு 35 into 50 5 5s are 25 5 3s are 15 16 17 அப்ப rupees எவ்வளவு ஆகுது 1750 rupees so கிச்சனுக்கு டைல்ஸ் ஒட்ட 1750 ஆகுது நோட் பண்ணுங்க கடகட next question a coaching institute of mathematics so coaching institute of mathematics conducted classes in 2 batches நம்மள மாதிரி batch 1 batch 2 மார்னிங் ஈவினிங் மாதிரி போலாம் batch 1 batch 2 and the fees for rich and poor children are different so பணக்கார பசங்களுக்கு ஒரு காசும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரையா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காசம் வாங்குறாங்க நல்ல இன்ஸ்டியூட் in batch 1ல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் batch 1ல 20 poor students 20 poor students 5 rich 20 poor students 5 rich students rich children whereas batch 2ல 5 poor
25 rich. சரியா? The total monthly collection from the batch 1 is 9,000. Batch 1 9,000 correct ஆகுது. Batch 2 26,000 correct ஆகுது. Assume that each poor children's pay rupees X per month. So X வந்து poor student pay பண்ற amount, Y வந்து rich student pay பண்ற amount. Based on the above information represent the situation. So equation கேக்குறாங்க. அப்ப 20 poor student அவன் pay பண்றது X amount, 20X plus 5 rich அவன் pay பண்றது Y equal to அதை கலெக்ட் பண்ணும்போது 9,000 வந்திருக்கு. ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? 5 poor, 5x plus 25 rich, y equal to 26,000. So batch 1ல 9,000 கலெக்ட் பண்றாங்க, batch 2ல 26,000 கலெக்ட் பண்றாங்க. சரியா? ஓகே. Represents the xy. First question answer முடிஞ்சிச்சு. Second question, find the monthly fee paid by the poor child. Poor child எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணாங்கன்னு. இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்பதான் ஈஸியா இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5 ஆல டிவைட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5 ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்ப டிவைட் பண்ணனா என்ன வரும் பாருங்க, 5 பண்ணா 4x plus y equal to 20 divided by 5 பண்ணா 4y. இத 5 ஆல டிவைட் பண்ணா 5 1s are 5, remaining 4, 5 8s are 40, 0. சரியா? இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணனா வரும் பாருங்க, 5 ஆல x plus 5y equal to 5 5s are 25, 1 5 2s are 10, 0. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5 ஆல மல்டிபிள் பண்ணிடுறேன், y எலிமினேட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் into 5 பண்ணனா 5 4s are 20x plus 5y equal to 18 into 5 பண்ணனா 8 5s are 40, 8 1s are 5 1s are 5 plus 4 9,000 வந்துரும். சரியா? 9,000. இத செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிறேன். 5x அதேதான் x plus அதே ஈக்குவேஷன் தான் வருதா? ஓகே. செகண்ட் ஈக்குவேஷனா x plus 5y equal to 5,200. இப்போ x இத என்ன பண்ணா, ரெண்டுமே சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இது போய்டும். 20ல x போச்சுனா 19x is equal to 9,000ல 5,200 போனா இது 8 ஆயிடும், இது 10 ஆயிடும். 10ல 2 போச்சுனா 8, 8ல 5 போச்சுனா 3. அப்ப x is equal to 3800 divided by 19. 19 2s are பண்ணுங்க, 2 9s are 18, 2s are 38, 200. So p is given by the poor child வந்து 200. இத வச்சு செகண்ட் கண்டுபிடிச்சலாமா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 4 into x, 4 into 200 plus y equal to 1800. அப்ப 4 2s are 800, y equal to 1800 minus 800. ஸோ அப்போ y வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க? 1000 rupees பே பண்ணுவாங்க. அப்போ தான் நான் 1000. அப்போ இது ஈக்குவேஷனில் வெரிஃபை ஆகுதான்னு பாருங்க. 4 into 200, 800 plus 1000, 1800. ஓகே, செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் மந்த்லி ஃபீ பெய்ட் பை த புவர் சைல்டு அண்ட் ரிச் சைல்டு. டிஃபரன்ஸ் ஆர் கொஸ்டினில் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுவேன், பெருசு y minus x, y minus x னா 1000 minus 200, 1000 minus 200 பண்ணினா 800. So the difference of fee paid by the rich children to the poor children வந்து 800. Third part of the question ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if there are 10 poor and 20 rich, 10 poor னா 10 poor fees pay பண்றது 200, அப்புறமா ரிச் பே பண்றது 1000. ஸோ 20 into 1000. இதுதான் வாட் இஸ் த டோட்டல் மந்த்லி ரெக்கார்ட். அப்ப 2000 plus 2000 கரெக்டா? அப்ப ஸோ 4000 கரெக்டா? அப்ப 10 புவர், 10 into புவர் பே பண்றது 200. அப்ப இதுவே நான் 2000. 20 ரிச் சில்ட்ரன் எவ்வளவு பே பண்றாங்க? 1000 பே பண்றாங்க. 20 into 1000, அப்ப 20,000 வரும். கரெக்டா பண்ணும். 20,000 plus 2000, 22,000. சரியா?
ஸோ அந்த பேட்ச்ல 22,000 கலெக்ட் ஆகும். Next case study question. Two schools P and Q decided to award prizes to their students for the two games hockey. P ன்னு ஒரு ஸ்கூலு, Qன்னு ஒரு ஸ்கூலு decided to award the prize to their students for two games. ஹாக்கிக்கு rupees x per student. ஹாக்கிக்கு x rupees per student. அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு ருபீஸ் y rupees per student தராங்க. ஓகே, ஸ்கூல் P decided to award total amount ஸ்கூல் P எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9,500 rupees கொடுத்திருக்காங்க for two games of 5 and 4 student respectively. 5 and 4 students respectively. அப்ப 5 பேர் ஹாக்கி விளையாடி இருக்காங்க, 5 பேர் ஹாக்கி, 4 பேர் கிரிக்கெட். ஹாக்கிக்கு x rupees per student. அப்ப 5x plus 4y வந்து எவ்வளவு 9,500. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, while the school Q decides rupees 7,370 for the two games of 4 students and 3 students respectively. 4x plus 3y equal to 7,370. Represent the following information graphically in terms of x and y. நம்ம முடிச்சிட்டோம். First question answer over. Second question answer. What is the price amount for hockey? ஹாக்கிக்கு x rupees-ஆ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனால நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, பெரிய பெரிய ஈக்குவேஷனா இருக்கா, ஏதாச்சும் பண்ண முடியுமா? அப்ப என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஏதால 3 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 3 5s are 15x, 3 4s are 12y, 95 into 3, 3 5s are 15, 3 9s are 27, 28, 28500. செகண்ட் ஈக்குவேஷனை எதால மல்டிபிள் பண்ணோம், 4 மல்டிபிள் பண்ண போறேன். 4 4s are 16x, 4 3s are 12y, இதை 4 மல்டிபிள் பண்ணோமா, 7370 into 4 4 0 4 7s are 28, 4 3s are 12, 13 14, 4 7s are 28, 29. அப்ப 29480 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணோம். அப்ப -x வரப்போகுது. இங்க வந்து மைனஸ் தான் பெரிய நம்பர், இதுல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ணோம், 28500 மைனஸ் பண்ணா 08889 வருமா, அப்ப 918 வரப்போகுது. ஈக்குவல் டு மைனஸும் கேன்சல் ஆயிடும், 980 rupees. எதுக்கு 980 rupees ஃபார் த எக்ஸ் தானே, ஹாக்கி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, ஹாக்கிக்கு 980 rupees முடிஞ்சிச்சு. சரியா, 980 rupees முடிஞ்சிச்சா. பிரைஸ் அமௌண்ட் ஃபார் விச் ஒன் இஸ் மோர் அண்ட் ஹவு மச். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், கிரிக்கெட்டுக்கும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். 5 into 980 plus 4y equal to 9500. அப்ப 980 into 5 பண்ணேன்னா 0 5 8s are 40, 0 5 9s are 45, 46 47 48 49 minus 4900. அதையுமே அந்த சைடு எடுத்துன்னு போயிடுங்க. 4y equal to 9500 minus 4900. இதை சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 95 49 பண்ணினா 8 1, அப்ப 6 4600 வரும். டிவைடட் பை y, இந்த 4 இந்த சைடு எடுத்துட்டு வந்துரு. அப்பனா வரும் பாரு, y is equal to 4 1s are 4, 4 1s are 4, remaining 2, 24 5s are 20, அப்ப 1150. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, which amount price amount on which game is more. y na game கிரிக்கெட் தான் மோர், கிரிக்கெட் மோர். how much difference, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லிடணும். 1150 980 0 ஆயிடும், இது 0, இது 15 8, அப்பனா வரும் 7 வரும். அப்ப 10ல 1, அப்ப 170 rupees அதிகம். எதுக்கு, கிரிக்கெட்டுக்கு. ஸோ 170 rupees more for கிரிக்கெட். rupees 170 more for கிரிக்கெட். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் கொஸ்டின்.
What will be the total price amount if there are 2 students each from 2 game? அப்போ 2x plus 2y கேட்குறாங்க. 2 காமனாக எடுத்துட்டீங்கன்னா x plus yன்னு வரப்போகுது. 2 into x எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 980 plus 1150 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 980 into 1150 0 8 plus 5 13 9 10 11 8 9 10 11 12 13 இது பண்ணா 10 11 11 2130 2130 into 2 0 6 2 1s are 2 2 2s are 4 அப்ப இதுக்கான ஆன்சர் 4260 rupees. சரியா? ஸோ கேஸ் ஸ்டடி இது மாதிரி தான் லாஜிக் அப்ளை பண்ணி போகணும். ஈக்குவேஷன் எல்லா கொஸ்டினும் என்ன பண்ண சொல்றாங்க? ஈக்குவேஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. அப்புறமா அந்த வேல்யூ XY கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறமா இத்தனை பேர் விளையாடுனாங்க, இத்தனை வேற கவுண்ட் கொடுத்து அதுக்கு எவ்வளோ வேல்யூ இதெல்லாம் ரெண்டு பேர் கிரிக்கெட்டு 2 பேர் ஹாக்கி விளையாடினா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் போகலாம். எ மாஸ்க் ஆர் an additional step to help prevent from getting and spreading COVID-19. They provide a barrier that keeps the respiratory droplets from spreading. Wear mask and take everyday preventive actions in public setting. Due to ongoing coronavirus outbreaks, wellness medical stores have started selling the mask of decent quality. The store are selling the 2 types of mask currently. Type A mask, type B mask. The cost of mask A 15 rupees, mask B வந்து 20 rupees. சரியா? Okay. In the month of April 2020, the store sold 100 masks and the store sold 100 masks for the cost of rupees 1600. நம்ம டேட்டாஸை கரெக்டாக எடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாஸ்கோட ருபீஸ் எக்ஸ் வந்து அப்போனா அது நம்பர் ஆஃப் டைப் ஏ மாஸ்க், ஒய் வந்து நம்பர் ஆஃப் டைப் பி மாஸ்க். ஓகேவா? சரியா? டோட்டல் மாஸ்க் எவ்வளோ வித்தாங்க? இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் the store sold x plus y வந்து 100 masks sold. For the total sale of rupees எவ்வளோ? x into 15, அதான் 15x plus 20y எவ்வளோக்கு வித்தாங்கன்னா 1650 rupees வித்தாங்க. சரியா? ஓகே. இதை வச்சு நான் டேட்டாஸ் கேட்டிருக்காங்கன்னா how many masks of each type are sold in the month of April. ஃபர்ஸ்ட் இதை முடிக்கலாம். how many type. ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 5 டேபிள்ஸால் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பை 5 பண்ணனா 3x 5 4s are 20y 5 3s are 15 1 5 3s are 15 330. ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 3x plus 4y equal to 300. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 3x இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பை 5 பண்ண வந்துச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 3x plus 3y equal to 300. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுறேன். 3x plus 4y equal to 330. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 30, ஒய் ஈக்குவல் டு 13 வந்துருக்கு. அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஒய், ஒய் வந்து 30, அப்போ எக்ஸ் வந்து 70. சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அதில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஸ்டோர் has sold 50 masks of each type. 50 masks of each type. What would be the sales in the month of April? சரியா? ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த ஸ்டோர் sold 50 masks of each type. அப்போ 50 type 1 50, அப்போ 50 mask of each type அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So if the store 50 mask of each type, what would be the sales? Number of mask வந்து 50, அதோட ப்ரைஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் மாஸ்க் வந்து 50 into 15, செகண்ட் மாஸ்க்கும் 50 விற்றுருக்காங்க, அதோட ப்ரைஸ் வந்து 20. சரியா? அப்போ இந்த 50 நம்ம
காமனாக எடுத்துட்டு கூட 15 + 20 அப்படின்னும் போது 20 35 35 50 into 35. ஸோ 35 into 5 பண்ணனா 5 5s are 25, 5 3s are 15, 16 17 1750. சரியா, 1750 ருபீஸ்க்கு ஏப்ரலில் சேல்ஸ் இருக்கும். எப்போனா 50 மார்க்ஸ் ஆஃப் ஈச் டைப் இருக்கானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, டியூ டு த கிரேட் டிமாண்ட் அண்ட் ஷார்ட் சப்ளை the store has increased the price of each type by rupees 5 from May 1, 2020. In the month of May 2020, the store sold 310 masks for the total sales of 6,875. How many masks of each type were sold in the month of May? நல்லா தெளிவாக பார்க்கலாம். Due to the great demand and short supply, the store has increased the price of each type by 5 rupees. 5 rupees ஏற்றுறாங்க மே மந்தில். ஸோ the store sold 310 mask. அப்போ எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் மாஸ்க் தானே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எவ்வளோ, 310. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்கோட ப்ரைஸ் வந்து 5 rupees ஏற்றிருக்காங்க, செகண்டும் 5 rupees ஏற்றிருக்காங்க. இப்போ இங்கே 15 இருந்தது, நான் 20x ப்ளஸ் இதுவும் 5 rupees 25y எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா 6,875. சரியா, இப்போ இதுவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், 5 tables டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பை 5 பண்ணனா 4s are 4x plus 5 5s are 5y, 5 1s are remaining 1, 5 3s are 15, 16 17 18 3 வரும், 5 7s are 35 2, 5 5s are 25. சரியா, இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணல. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 4x plus 4y 31 into 4 பண்ணனா 4 1 4 3 12 1240. செகண்ட் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 4x plus 5y equal to 1375 மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் y equal to இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா வரும் பாருங்க, 1735 1240 5 3 135. ஸோ மைனஸ் 135 வரும், ரெண்டுமே மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 135 வரப்போகுது. சரியா, நான் கேட்டிருக்கேன் how many masks of each type sold, 135. எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், 310 minus 135. ஸோ 310 135 மைனஸ் பண்ணினா 0 ஆகிடும், இது 10 ஆகும், 5 ஆகும், இது 2 10 10 3 போச்சுன்னா 7 175. எக்ஸ் வந்து 175. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 10 1 310. சரியா, ஸோ கரெக்டாக 310 வந்துச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் டைப் மாஸ்க் வந்து 175 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் டைப் ஏ மாஸ்க் 175, டைப் பி மாஸ்க்கு 135. அந்த வேர்டிங்ஸோட முடிச்சிடணும். இப்போ ரெண்டு கொஸ்டின் முடிச்சிருக்கோம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ்க் ஆஃப் ஈச் டைப் சேல்ஸ் was increased in the month of May? Compare with the sales of the month of April. What extra profit did the store earn by increasing the price May month? Percentage கேட்டிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. What percentage of mass of each type sales was increased in the month of May? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்ல. பர்சன்டேஜ் தேர்ட் கொஸ்டின்ல பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எப்படி பண்ண போறாங்கன்னா, கம்பேர்டு வித் மேக்கும் ஏப்ரலுக்கும். அப்போ மேல மார்ச்கே வந்து 175 70. இப்போ என்ன பண்ண போறோம், பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 175 மைனஸ் 70 டிவைட் பை 175 இன்டூ 100. எப்படி தான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம். சரியா, மேல எவ்வளோ வித்துச்சு அதோட டிஃப்ரென்ஸ் மேக்கும் ஜூனுக்கும். பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அவுட்புட் பை இன்புட் எவ்வளோ அதிகம்னு பார்க்க போறேன். அதுக்கு என்ன பண்ணோம், 175லேருந்து 70 மைனஸ் பண்ணினா மேல எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கும் தெரிஞ்சிடும். டிவைட் பை அந்த ஓவரால் 175 இன்டூ 100. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, 175ல் 70 போச்சுன்னா 50 105 105 by 175 இன்டூ 100. ஸோ இதை பண்ணனா 5 3 are 15, 2 5 5 are 25, 5 2 are 10, 5 1 are 5. இதுக்கப்புறம் நான் பண்ணோம் 21 into 100 21,000
2100 divided by 35. இதை என்ன பண்ணலாம், 5 7s are 35, 5 4s are 21, 5 2s are 10, 0 4 20, 7 6 are 6 are 36, 7 6 are 42, 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாஸ் கே மாஸ் பி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 135 கலர் மாற்றி போட்டுறோம். 135 அது முன்னாடி விற்றது y வந்து 30. 135 minus 30 divided by 135 into 100. 135 minus 30 போது 105 divided by 135 into 100. அப்படியே 5 2s are 5 1s are இங்கேயும் 5 2s are 10 3 5 7s are 35. 7 tables 3 tables 3 7s are 21, 3 9s are 27, 700 divided by 9 வரப்போகுது. சரியா, இது என்ன வரப்போகுது, 700 by 9 வரப்போகுது. அதை டிவைட் பண்ணி இங்கே போட்டுறேன். 700 divided by 9 பண்ணும்போது 900 700 divided by 9, 9 7s are 63, 9 8s are 72, 7s are 63, 70, 9 7s are 63, 70, அதான் வராது இதுக்கு மேலே ஒரு 0. அப்போ 77% இன்க்ரீஸ்டு பை 77.7%. ஓகேங்களா, 9 7s are 63, ஒரு 0 இறக்கிடுவேன். 7s are 63, ரிமைனிங் ஒன்று வரும், பாயிண்ட் வச்சு 0 போட்டேன்னா 77.777% போயிட்டே இருக்கும். சரிங்களா, இதுலேயே 6 கொஸ்டின். What extra profit did the store earn by increasing the price in the May month? அப்போ எப்படி சால்வ் பண்ண பாருங்க. மேலே என்ன பண்ணலாம், what extra profit did the store earn by increasing the price in the May month? மே மந்தோட சேல்ஸ் பாருங்க. மே மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்க இருக்கும்ல மே மந்த்ஸோட சேல்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன்ல எவ்வளோ 20. இந்த ஈக்குவேஷனை மே மந்த்ல இவ்வளோ பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலா இதோட சேல்ஸ் எவ்வளோ, 20 rupees. வாட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், 15 ரூபாய் விற்க வேண்டியது 20 ரூபாய் வித்துட்டாங்க. சரியா, இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ்ல சால்வ் பண்ணுறேன். இப்போ அவங்க 15 rupees வித்துருக்கணும். சரிங்களா, 15 rupees வித்துருக்கணும், ஆனால் 20 ரூபாய்க்கு வித்துறாங்க. அப்போ 15 இதை மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். 15x + 20y = 2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோன்ட்டு. எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே தெரியும், எவ்வளோ கவுண்ட் 15 × 175 + 20 × 135. இதுதான் வந்து ஆக்சுவலாக வித்துருக்கணும். சரி, ஆனால் அவங்க 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அதால அவங்க 6875 வந்துச்சு. இப்போ 15 ரூபாய் 20 ரூபான்னு வித்துருந்தாங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடணும். 175 × 15 ஃபாஸ்ட்டாக பண்ணலாமா. 5 5 25, 5 7 35, 36 37, 5 1s are 5, 5 + 3 8, 100 175 அப்படியே போடுகிறேன். 5 7 + 5 12, 1 8 2s are 16, 1 2. இது வந்து 2625. இதை வந்து 135 × 2 பண்ணிட்டு 0 அப்படியே போடலாம். 2 5s are 10, 2 3s are 6, 7 2s are 2. அப்போ 2700. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, இங்கே அப்படியே பண்ணிடுறேன். 5 2 12 13 1 5, 5325. இதுதான் வந்திருக்கணும். ஆனால் அவங்க 5 ரூபாய் விற்றதால எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, 6875. அப்போ ப்ராஃபிட் மட்டும் வேணும்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். 6875 - 5325 பண்ணனா 0 5 5 1. ஸோ ப்ராஃபிட் மட்டும் 1550 rupees. 1500 profit due to extra 5 rupees. சரியா, ஒரு மாசத்துக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சதால அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 1550.
அப்படி இல்லைன்னு சிம்பிளா எப்படி போட்டுக்கலாம்னா 310 மாஸ்க் மொத்தம் 310 மாஸ்க்கு 5 ரூபாய் ஏற்றி வித்துருக்காங்க. அப்போ 310 × 5 இதை போட்டீங்கன்னா சிம்பிளா முடிச்சுட்டு இருக்கோம். 0 5 1 5 5 3 15 இவ்வளோ போட்டதுக்கு நம்ம இதை சிம்பிளா இப்படியே முடிச்சிடலாம். சரியா? பார்த்தீங்களா லாஸ்ட்டாக எவ்வளோ சிம்பிள் ஐடியா வந்துச்சு. தேங்க்யூ.